திருக்குறள் சிந்தனை. மனிதர்கள் ஐவகையான அறிவு முழுவதும் கிடைத்த பிறகும் மெய் உணர்வு பெறவில்லை என்றால் அந்த அறிவினால் பெரிதாக பயன்கள் ஏதும் இல்லை. மனித இனம் அறிவு நலம் உடையது, எதையும் சிந்தித்து செயற்பட உரியது. ஐவகை அறிவால் இயங்கி வருகின்றது. கண்ணால் காணல், காதால் கேட்டல், மூக்கால் முகர்தல், நாக்கால் சுவையறிதல், உடம்பால் உணர்ச்சி உறுதல் முதலிய ஐம்பொறி அறிவால் புறத்தே இருந்து இவை இயங்குகின்றன. இவற்றிற்கு கருவியாக மனம் அகத்தே அமைந்துள்ளது, இயங்குகின்றது. பிறந்த பிறவியின், அதாவது மனிதன் தான் பிறந்த பிறவிக்கு பயன் அந்த பிறவியை பெருமை செய்து கொள்வதே ஆகும். சிறந்த புகழ் புண்ணியங்களை அடைந்து இறுதியில் ஈரிலா இன்பம் பெறுவதே உயர்ந்த பெரிய பெருமை பயனாக அமைந்துள்ளது. உயிர் தன்னை உணர்ந்த அப்பொழுதே மேலான தெய்வீக நிலையை அடைந்து மகிழ்கின்றது. சீவன் என சிவனென்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டிருப்பரே என்பது திருமந்திரம். ஆகவே மெய்யுணர்வு அடைந்தவர்கள் எவ்வகையிலும் பெருமை பெற்று சிறந்து திகழ்வார்கள் என்று தெய்வப் புலவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்றார். நாளையும் சிந்திப்போம்.